இந்த சட்ட திருத்தத்தில் மற்ற சமயத்தவரை உள்நுழைப்பது என்பது அது பேராபத்தான போக்கு. அதை எதிர்க்காமல் ஏற்க வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு கோயிலுக்கும் எவ்வளவு சொத்து அதை வெளியிடணும். அந்த கோயில்கள் சொத்துகள் அப்படியே யாராலும் ஆக்கிரமிக்கப்படாமல் அத்துமீறி பறிக்கப்படாமல் அப்படியே இருக்கிறதா என்ற உண்மையை வெளியிடணும். எனவே அதை நிர்வகிக்க தமிழ்நாடு குறிப்பாக இந்திய நிலமங்கும் இருக்கிற கோயில்களில் எவ்வளவு வருமானம் ஆண்டுக்கு, அந்த கோயிலில் வர்ற சொத்துக்கள், கோயிலில் இருக்கிற வருமானங்கள்லாம் எந்த வழியில் எப்படி செலவிடப்படுது, அந்த கணக்குகள் தெளிவாக வரணும். அந்த கணக்கை அந்த சமயம் சார்ந்தவனே பார்த்துக்கிட்டு இருக்கிறது அது சரியாக வராது. இப்போ லட்டை நீந்தான் உருட்டணுங்கிற, நான் உருட்டினா லட்டாக வராதா? இந்த கோழி குண்டாயிருமா? என்ன லட்டு அதை யார் உருட்டினாலும் உருட்டும்டா. என்ன அது ஒன்றும் கிடையாது, உருட்டு. அப்போ திருப்பதி தேவஸ்தானத்தில் 2 இஸ்லாமியனை போடு, 2 கிறிஸ்தவனை போடு. நாங்கள் எதிர்த்து இந்த மாதிரி போகிறோன்னா தூக்கி ஜெயிலில் போடு. தர்மத்தின் வழி நில்லுங்க. ஒரு சமயத்தை ஏற்றுக்கொண்டார்கள்ங்கிறதுக்காக இந்த நாட்டு குடிமக்களை நசுக்குவது, நயவஞ்சகமாக ஒதுக்குவது, அச்சுறுத்துவதெல்லாம் இந்த நாட்டின் ஒருமைப்பாட்டுக்கும் இறையாண்மைக்கும் ஏற்புடையதல்ல. நாளை அண்ணல் அம்பேத்கர் அவருடைய பிறந்த தினம். அவர் அறிவுறுத்தியதுதான், தான் வாழ்கிற நாட்டை விட தான் சார்ந்து இருக்கிற மதமே பெரிது என்று எண்ணிக்கொண்டு இவர்கள் செயல்பட தொடங்குவார்களே ஆனால் இந்த நாடு சுக்கு சுக்காக சிதறி போவதை யாராலும் தடுக்க முடியாது என்கிறார். மார்க்கங்களும் சமயங்களும் வழிபாடுகளும் மாறிக்கொள்ளக்கூடியது. சிலர் சிவனை வழிபடுவார், சிலர் முருகனை வழிபடுவார், சிலர் கண்ணனை வழிபடுவார், சிலர் விநாயகரை பிள்ளையாரை வழிபடுவார். ஒவ்வொருவருக்கும் ஒரு குலதெய்வம் இருக்கு. என்னுடைய குலதெய்வத்தை நீங்கள் எல்லோரும் கும்பிட வேண்டும் என்று நான் சட்டம் இயற்ற முடியாது. என்னுடைய குலதெய்வம் வீரமாகாளி. இப்போ எங்கள் அண்ணன் கதிர் ராஜேந்திரன் இருக்கிறார், அவருக்கு வேற குலதெய்வம். ஆனால் என் அண்ணன் உடன் பிறந்த என் தங்கைக்கு என்னுடைய குலதெய்வம் வீரமாகாளி தான் குலதெய்வம். அது குலவழியே பிரிக்கப்படுது. அது ஏன் குலதெய்வத்தை தான் நீங்கள் எல்லாரும் கும்பிட்டாகணும் அப்படிலாம் குச்சி வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. வழிபாடு என்பது, மொழி என்பது, உடை என்பது, உணவு என்பது வாழ்விடம் தீர்மானிக்கக்கூடிய ஒன்று. அதை போய் சொல்லிட்டு கூடாது. கொடைக்கானலில் போய் அப்படியே வேட் ஷர்ட்டை கட்டிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடாது. எதுக்கு மேலே சொட்டுலாம் போட்டுருக்க எல்லாம் கேட்கக்கூடாது, விரைச்சி போயிடுவான். அதனால் அங்கே அவன் வாழ்விடம் தான் இதையெல்லாம் தீர்மானிக்குது. அதை புரிந்து கொள்ளாமல் இவர்கள் இயங்குகிறார். இந்திய நாட்டினுடைய மக்கள்கிட்ட நம்ம கேட்குறோம், இந்துக்கள் நிறைந்து வாழ்கிற நாடு என்றால் இந்த நாட்டில் இந்து மக்களினுடைய வழிபாட்டு தலம் அரபு நாடுகளிலே கட்டப்படுகிறது. அதற்கு அவர்கள் இடம் கொடுக்கிறார்கள், அனுமதி கொடுக்கிறார்கள். கட்டிய பிறகு நம் நாட்டின் பிரதம அமைச்சர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைத்து உரையாற்றுகிறார்கள், அதை அனுமதிக்கிறார்கள். ஆனால் நாம் அந்த மாண்புமிக்க ஜனநாயகத்தை வைத்திருக்கிறோமா என்பதை யோசிச்சு பார்க்கணும். அதனால இத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாநிலங்களவை உறுப்பினர்களை வைத்திருக்கிற பாரதிய ஜனதா கட்சி ஒரு இஸ்லாமிய மக்களுக்கு கூட ஒரு உறுப்பினர் கூட இல்லாததால் இந்த பிரச்சனை இங்கே இருக்குது. சின்ன புழுவை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற மாதிரி திமுக என்ன செய்யும், 22 இடம் 40 இடம்னு வச்சுக்கிறீங்க, அதுவே 22 இடத்துல போட்டிடும். ஒரு இஸ்லாமியருக்கு கூட கொடுக்காது. தன்னோட கூட்டணி வச்சிருக்கிற ஐயா காதர் மைதீன் அந்த இந்திய யூனியன் முஸ்லீம்களுக்கு ஒரே ஒரு இடம் கொடுத்துரும், அது நவாஸ் கனிக்கு தான் கொடுக்கும். அந்த ஒரு புழுவை போட்டு மொத்தம் பெரிய மீனை பிடிக்கிற மாதிரி ஒத்த சீட்டை கொடுத்து மொத்த ஓட்டையும் அறுவடை செஞ்சுட்டு போயிடும். இதுதான் திமுக. இப்போ கேள்வி ஒரு பத்திரிகையாளர் கூட ஒரு கேள்வியாக எழுப்பினார். ஒரு தம்பி, மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி அம்மா அவர்கள் இந்த வக்பு வாரிய சட்டத்தை, இந்த வக்பு திருத்த சட்டத்தை என் மாநிலத்தில் செயல்படுத்த மாட்டேன், செயல்படுத்த விட மாட்டேன் என்று சொல்கிறார் என்று. அவங்க ஆத்தாளப்பன் எப்படி இருந்தாலும் சோறில் உப்பு போட்டு
அதில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாம். அதாவது அவள் அந்த மண்ணின் மகள், அந்த மண்ணுக்கு மக்களுக்கும் நிற்கிறாள். 8 பேரோட ஒரு கட்சி ஆரம்பித்தவ ஏறினதுலேருந்து இதுவரை இறக்க முடியல. பிஜேபியும் போராடி பார்க்குது, காங்கிரஸும் போராடி பார்க்குது, கம்யூனிஸ்ட்டும் போராடி பார்க்குற ஒற்றை பெண்மகளை கீழே இறக்க முடியலன்னா அவள் அந்த மண்ணை காதலிக்கிறார், மக்கள் அவளை காதலிக்கிறார்கள். இந்த இடத்துல ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மகன் இல்லாமல் பிரபாகரன் மகன் இருந்தால் வாக்கோ எதை வாரியமா வாரியா அங்கிட்டு போறியா அப்படின்னு, அங்கிட்டு போறியா அப்படி போயா சொல்றதுக்கு துணிவு இல்லை. இப்போவும் இந்த நாடகம்லாம் எதுக்கு தெரியுமில்ல? இந்த தீர்மானம் வக்பு சட்டத்துக்கு எதிராக தேர்தல் வருது, ஓட்டு நம்ம மேலே வெறுப்பில் சீமானுக்கு போட்டுருவானோ, வேற யாரும் இல்லை. மோடி வந்துடக்கூடாதெல்லாம் பிரச்சனை இல்லை, பிஜேபி வந்துருமெல்லாம் பிரச்சனை இல்லை, அவர்களுக்கு சீமான் வளர்ந்துருவானோ அதுதான் பிரச்சனை. பிரச்சனையே அதுதான். ஒருவேளை சீமானுக்கு போட்டாங்கன்னா என்ன பண்றது? அது அதனால போடுற நாடகம் தான் இது. ஒவ்வொரு நாடு என்னது நீங்க சொல்லுங்க? இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலையில் இவங்க போட்ட நாடகம் என்ன? 35 ஆண்டுகளாக ஆயிடுச்சு, ஒரு தலைமுறைக்கு உள்ளே இருக்காங்க. ஒவ்வொரு தேர்தலையும் அப்பாவி இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்ய எங்களுக்கு வாக்குத்தாருங்கள். அதே தான் ஐயா ஸ்டாலின் 21 தேர்தலில் கேட்டாங்க. ஆனால் இந்த சிறை கைதிகளாக இவர்களை ஆக்கியவர் இஸ்லாமிய தீவிரவாதிகளாக ஆக்கிய பெருந்தகை ஐயா கருணாநிதி அவர்கள் தான். முதலாக தமிழர் சட்டசபையிலே இஸ்லாமிய தீவிரவாதிகள் என்ற சொல்லை உதித்த பெருமகன் ஐயா கருணாநிதி அவர்கள் தான். அதன் பிறகு இன்று வரை இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலை, சிறுபான்மை மக்களுக்கு, இஸ்லாமிய மக்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு என்று திமுக சொல்கிறது. அதில் 100 விழுக்காடு உண்மை இருக்கிறது. அவர்களை சிறைக்குள்ளேயே வைத்து பத்திரமாக பாதுகாக்கிறது. அந்த பாதுகாப்பை அது சொல்லுது, விடுதலை செய்யாது. 3 சிறைவாசிகள், இஸ்லாமிய சிறைவாசிகள் உடல் நலிவுற்றிட்டது, நோய்வாய்ப்பட்டுட்டது. முன்விடுப்பு தாருங்கள், எங்களுக்கு முன்விடுதலை தாருங்கள் என்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்த போது உங்களால் நம்ப முடிகிறதா? உச்சநீதிமன்றம் இவர்களை விடுதலை செய்யுங்கள் என்று சொல்லுது. தமிழ்நாடு அரசு இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பான அரசு காவலர்கள் என்று சொல்கிற ஐயா ஸ்டாலின் அரசு ஒரு பதில் மனு தாக்கல் செய்யுது. இவர்கள் எந்த மனநிலையில் சிறைக்குள் சென்றார்களோ 30 ஆண்டுக்கு முன்னாடி அதே மனநிலையில் தான் இன்றும் இருக்கிறார்கள். இவர்களை வெளியே விட்டால் நாட்டில் இருக்கிற இந்து மத தலைவர்களின் உயிருக்கு பேராபத்து. அதனால் இவர்களை விடக்கூடாது என்று பதில் மனு தாக்கல் செய்து. யாருக்காவது சந்தேகம் இருக்கா? ஆனால் எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், இங்கே இருக்கிற என் இஸ்லாமிய சொந்தங்களுக்கு தெரியுமா? தெரியும். ஆனால் இதை பேச மாட்டார்கள். இஸ்லாமிய மக்களுக்காக தன் வாழ்நாளை திருமணம் செய்து கொள்ளாத ஒரு புரட்சியாளனாக வாழ்ந்து மறைந்த பழனி பாபாவையே மறந்து விட்ட சமூகம் இது. நீ என்ன பேசுறீங்க? இனி அவனை போல ஒரு தலைவன் இனி பிறக்க போறதும் இல்லை, இனி பிறந்தாலும் வரப்போறதும் இல்லை. அப்படி போர்க்குணம் மிக்க அறிவார்ந்த ஒரு மகன் வாய்ப்பில்லை. கண்ணியமிக்க காகிதமில்லத்தின்ட்டு வார்த்தையில் மட்டும் சொல்லி அவரை மறந்து விட்டு போன சமூகம் இது. இது தன்னலவாதிகள், பிழைப்புவாதிகள் இங்கே பின்னாடி நிற்கிற மக்களாக என் மக்கள் மாறிவிட்டார்கள். இப்பவும் என்ன செய்கின்ற? இப்பவும் அவர்களுக்கு ஓட்டு போட்டால் பிஜேபி வந்துடும், அவர்களுக்கு ஓட்டு போட்டால் பிஜேபி வந்துடும். அது வல்லடா பேச்சு. நீ என்ன பண்ண? அதான் பேச்சு. சாதிவாரி கணக்கெடுப்பா மத்திய அரசு எடுக்கணும். இப்போது கர்நாடக அரசு, கர்நாடக வாழ்கிற காங்கிரஸ் அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பீங்க. தெலுங்கானாவில் இவங்களோடு கூட்டணி வச்சிருக்க காங்கிரஸ் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அறிவிக்குது. இவர்கள் எடுக்க மாட்டார்கள், மத்திய அரசை சாட்டி விடுவார்கள். ஆனால் இவர்கள் யார்? மாநில உரிமைக்காக பேசியவர்கள், மாநில தன்னாட்சியை பற்றி பேசியவர்கள், நாங்கள் தான் மாநில உரிமையின் காவலர்கள் என்று பேசியவர்கள். இப்போது இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலை இல்லை, ஆளுநர் கையெழுத்திட மறுக்கிறார்.
அவர் மறுப்பார் தான் தெரியுமே. அவர் ஆர்எஸ்எஸ் உறுப்பினர், ஒரு பாரதிய ஜனதாவின் சித்தாந்தத்தை ஏற்றவர், பாரதிய ஜனதா கட்சியின் நியமன உறுப்பினர், ஆளுநர். அவர் எப்படி உனக்கு கையெழுத்திடுவார் இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலைக்கு? நீட்டுத் தேர்வை ஒழிப்பேன் என்பது நாங்கள் காங்கிரஸ் கட்சியின் தலைமையிலான எங்கள் கூட்டணி வந்திருந்தால் ஒழித்திருப்போம் என்பது. அதை தானே நீ ஓட்டு கேட்கும்போது சொல்லியிருக்கணும். ஆளுநர் கையெழுத்திட்டால் உங்களை விடுதலை செய்கிறேன் அப்படித்தானே நீ சொல்லியிருக்கணும். விடுதலை செய்ய எனக்கு வாக்கு தாருங்க. வாக்கு தந்தவருக்கு வாய் மூடிட்டு இருந்தா எப்படி? இல்லை, இதில் இருக்கிற பேராபத்தான வரைவுகளை நாம் குறிப்பிட்டு பேசணும். ஊடகவியலாளர்கள் நேர்காணல் கொடுக்கும்போதும் நான் அதை குறிப்பிட்டு சொன்னேன். திருத்தம் கொண்டு வந்தீர்கள், அந்த திருத்தையும் கொண்டு வாருங்கள். அப்படி வக்பு வாரிய நிர்வாகத்துக்குள் 2 இந்து சமயத்தர் உள்ளே இருக்கலாம் என்றால், இந்து வழிபாட்டு தலங்களின் சொத்துக்கள் நிர்வாகத்தில் இஸ்லாமியர் 2 பேர், கிறிஸ்தவர் 2 பேரை அங்கே நியமியுங்கள். இந்த போராட்டத்தை நாங்கள் கைவிடுகிறோம், இந்த கோரிக்கையை கைவிடுகிறோம். அது பிரச்சனை இருக்காது. 403 இடம் உத்தரப்பிரதேசத்தில் 403 இடம். ஒரு இடம் இஸ்லாமியனுக்கு கொடுக்கல. நீ என் நன்மைக்கு பேசுவாயின்னு நான் நம்பணும்னா எப்படி சொல்லுங்க? அந்த கதை தான். இந்த 2 அணில் அடிச்சுக்கிறது, சண்டை. அது 4 அணில் அடிச்சுக்கிறது. அதில் ஒரு அணில் சொல்லுது, நான் ரொம்ப அறிவாளியா, இவன் முட்டாப்பையன், இவனுக்கு ஒன்றும் தெரியல, ஆனால் சொன்னால் கேட்க மாட்டேறான்னு. ஒரு அணில் சொல்லுது, இவன் 3 பேரும் அறிவிட்டவன், நான் தான் புத்திசாலியா அப்படின்னு அது சொல்லுது. இன்னொரு அணில் சொல்லுது, இவன் 2 ஒரு தற்குறி பையா, ஒன்றும் தெரியல, நான் தான் அதில் ரொம்ப பெரிய புத்திசாலி, நான் தான் உயர்ந்தவன் அது சொல்லுது. இப்படி ஒன்று அடிச்சுக்கிறது. காட்டில் ஒரு குரங்கு நாட்டாமல் இருக்கப்பில்ல, அவர்கிட்ட இவர் போகிறாங்க. 4 பேரும் பஞ்சாயத்துக்கு போகிறாங்க. ஐயா, நீங்கள் தான் எங்கள் பிரச்சனையை தீர்த்து வைக்கணும். அவர் கால் மேலே கால் போட்டுக்கிட்டாப்ல, ஏன்னா பஞ்சாயத்து வந்துருச்சுல. என்ன ஐயா, நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன். ஐயா, இவன் ஒன்றும் தெரியாத பைத்தியக்காரங்களா இருக்காங்க, அறிவில்லாதவனாக இருக்காங்க. அப்படி ஒவ்வொருத்தனும் பஞ்சாயத்து சொல்லும்போது, சரி நீங்கள் அறிவாளிகளா இல்லையா, நீங்கள் உங்களில் யார் பெரிய ஆள், இதெல்லாம் நான் சொல்கிறேன். ஒரு வாரம் நான் சொல்கிறத செய்யுங்க. போய் எனக்கு பசிக்குது, சாப்பிடாத எடுத்துட்டு வாங்க. அது கொடுக்குன்னு ஓடி போய் பழங்களை பறித்து கொண்டாந்து அதை கொண்டாந்து வச்சுட்டு அப்படியே நிற்கிது. ஏசமாக சாப்பிட்டு தூங்கிட்டாப்ல. மறுபடியும் ஐயா இன்னும் ஒரு வாரம் இருக்குது, போயிட்டு வா. ஒவ்வொன்றும் சாப்பிடுக்குடு, கால் வலிக்குது, கொஞ்சம் அமுக்கி விடு, தலையை கொஞ்சம் சொரிஞ்சு விடு. எல்லா வேலையும் இந்த அணில் செஞ்சுக்கிட்டே இருக்குது. இந்த குரங்கு பாடுத்துக்கிட்டு நல்லா ஒரு வாரம் சாப்பிட்டு இன்றைக்கி ஒரு வாரம் முடியுது, ஐயா திருப்பி சொல்ல போகிறாருன்னு ஏசமாக வர்றாரு. அப்படி அப்படி உட்காந்துருக்காப்ல. இது 2 இந்த 4 நம்ம உட்காந்துருக்கோம்ல, அதே மாதிரி உட்காந்துருக்கேன். அவர் சொல்கிறார், என்ன ஏசமான, நீங்கள் 4 பேருமே பைத்தியக்காரப்ப இல்லையா, நான் தான் பெரிய ஆள் உங்கள் 4 பேரையும் விட. எப்படி சொல்றியா அப்படின்னு. ஒரு வேலையும் செய்யாமல் உங்கள் 4 பேரையும் உழைக்க வச்சு உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன்லடா. டேய், நான் தான்டா பெரிய. இப்படித்தான் நம்மெல்லாம் தீரான் தமிழம் பூரா. இந்த பஞ்சாயத்து பண்ணுற குரங்கு இருக்கு பேர், குரங்கு நல்லா உட்காந்த இடத்துல சாப்பிட்டுக்கிட்டு, இனிமேலாவது ஏதாவது விழிப்புணர்வு பெற்று எழுறதுக்கு பாருங்கள். புரியுதா? இந்த சட்டத்தை எல்லாம் திரும்ப பெறுவாங்க, திருத்துவாங்கன்னு நம்பிக்கை இல்லை. ஆனால் இந்த அதிகாரம் நம்ம கைக்கு வந்துச்சுன்னா அது செயல்படாது. அவ்வளோதான் நம்ம செய்ய முடியும். அம்மா மம்தா சொன்னதை நம்ம சொல்ல முடியுமா? முடியாதா? முடியும். அவ்வளோதான். அதுக்கு என்ன செய்யணும்? கடுமையாக உழைக்கணும், வெல்லணும், தமிழ் தேசிய அரசை மலர செய்யணும். அவ்வளோதான். அதுக்காக வக்பு வாரியத்தில் ஏமாற்றுது, இஸ்லாமிய சிறை கைதியில் ஏமாற்றுது, தேர்தல் வாய்ப்பில் ஏமாற்றுது. அவ்வளோ பெரிய இடங்களை வைத்திருந்தது, 60-70 இடங்களுக்கு மேலே வைத்திருந்தார் தாத்தா காகிதம் இல்லத்தவர்கள். இன்னைக்கு ஒரு இடம், அதுவும் தனிச்சு நிற்க முடியாது, உதயசூரியன்லேயே நிற்கணும். அந்த நிலைக்கு தேய்த்து குரலற்ற, அரசியல் வலிமையற்ற
அடிமை மக்களாக மாற்றி நிறுத்தியது திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் புரிந்து கொண்டு இந்த அரசியலை அணுகணும். என் தம்பி சொன்னான் பாருங்க, ராமநாதத்தில் ஒரு இமாம், நான் அவனும் பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், தம்பி நம்ம உண்மையிலே அல்லாஹ் ஒருவனுக்கு தான் பயப்படணுமா இல்லை இந்த திமுகவுக்கும் பயப்படணுமாடா? பார்த்தாலும் 5 வேளை தொழுகும்போது நம்ம என்ன செஞ்சு துவா பண்ணுறோம், என்ன சொல்லி துவா பண்ணுறோம்? இந்த அநீதி தொடரணும், இந்த அக்கிரமம் தொடரணும், எங்கள் அடிமை நிலை தொடரணும்னு அப்படியா வேண்டுறோம்? கொடுமை. சட்டம் இயற்றிட்டார்கள், நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது என்றவர்கள் எண்ணுவார்கள். ஆனால் இந்த அதிகாரம் நமக்கு கைவரப்பட்டால் நாம் சொல்கிற இந்த ஆபத்தான சட்ட திருத்தங்கள் செயல்படுத்தப்பட மாட்டாது. நம் மக்களின் சொத்துக்களை பாதுகாக்கிற வலிமை நமக்கு வரும். அதிலே உறுதியாக நின்று போராடி நம் அதிகாரத்தை வென்றுதான் நம் உரிமைகளை நாம் பாதுகாக்க வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டோம். அதை புரிந்து கொண்டு எண்ணருமை சொந்தங்கள் கொளுத்துகிற இந்த வெயிலிலும் உணர்வோடு கூடி இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருக்கிறீர்கள். நாடெங்கிலும் நம் அன்பு பிள்ளைகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். நீண்ட நேரம் எடுத்து விளக்க தேவையில்லை. எல்லோருமே படித்து உணர்ந்த பிள்ளைகள். வக்பு என்றால் என்ன, இந்த சட்ட திருத்தத்தில் இருக்க பேராபத்து என்ன என்பது உங்களுக்கு தெரியும். இது மாலை நேரம் என்றால் கூடுதலாக நேரம் எடுத்து விளக்கி பேசலாம். இதுதான் செய்தி. இதுதான் அந்த சட்டத்தில் இருக்கிறது பேராபத்து. நீ எழுதி வை, 10 வருஷத்துக்கு அப்புறம் 10 ஆண்டுக்கு அப்புறம் வக்பு என்ற சொல்லும் இருக்காது, வாரியம் இருந்த தடமும் இருக்காது. இதுதான் மகாராஷ்டிராவில் எப்படி சிவசேனாங்கிற ஒரு கட்சி இப்போ இல்லையோ அப்படி இங்கே பல கட்சிகள் இல்லாமல் போகும். நமக்கு தெரியுதுல என்ன நடக்கும்னா அதுக்கு நம்ம எச்சரிக்கையாக இருந்து வேலை செஞ்சு பொழைச்சிக்கணும். மழை வரும்னா கொடை பிடிச்சிட்டு போறீல, மழை வரும்னா கொடை எடுத்துக்கிட்டு போகிற, அது மாதிரி ஆபத்து வரும்போது உன்கிட்ட ஒரு கொடை இருக்கு, அதான் அரசியல் அதிகார கொடை படை. அதை பிடிச்சிக்கிட்டு சரி பண்ணும். போராட்டத்தில் பங்கேற்ற எல்லோருக்கும், குறிப்பாக நம்முடைய அண்ணன் தடா ரஹீம் அவர்களுக்கு நம்மளுடைய அன்பும் நன்றியும். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பேரன்பும் வணக்கமும். புரட்சி எப்போதும் வெல்லும். நம் போராட்டம் நாளை அதை சொல்லும். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ் தாய் வாழ்க. தலைவர் பிரபாகரன்.